தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு பரபரப்பு தீர்ப்பு. செந்தில் பாலாஜிக்கு பரபரப்பு தீர்ப்பு. செந்தில் பாலாஜி இவர் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் ஒரு வருட காலத்துக்கு மேலாக உள்ளார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். தற்பொழுது திமுகவின் மாவட்ட செயலாளராக மட்டும் உள்ளார். இந்த சூழ்நிலையில் ஜாமீன் கேட்டு பலமுறை விண்ணப்பித்திருந்தார். ஜாமீன் கிடைக்கவில்லை. தற்பொழுது வேறு ஒரு வழக்கு தொடுத்துள்ளார். அந்த வழக்கு விசாரணை முடிவடைந்து விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வர உள்ளது. அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க கோரியும் தன்னிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வங்கி ஆவணங்களை திருப்பித் தர கோரியும் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதாவது அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க கோரியும் தன்னிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வங்கி ஆவணங்களை திருப்பித் தர கோரியும் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு வருகிறது. விசாரணை முடிந்துவிட்டது, தீர்ப்புக்கு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. திமுக வட்டாரம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது.